நீங்க நல்லா பாத்தீங்கன்னா போன வருஷம் தான் வந்து அவங்களுக்கு சரி இந்த அதாவது இது எவல்யூஷன் ஆயிடுச்சு, ஐபிஎல் வேற ஒரு எவல்யூஷன்ல இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே அவங்க வராங்க. அது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மேல ஒரு நம்பிக்கை இருந்தவங்க எக்ஸ்பீரியன்ஸும் வேணும், அதே போல இப்ப 14 வயசு பையன்லாம் செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்கான், யாரு என்னன்னே பார்க்க மாட்டேங்கிறான், அந்த மாதிரி அடிக்கிறான். சோ நம்ம மாத்தணும், நம்ம புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வரணும். எல்லா டீமும் ஒரு அப்ரோச் வரும்போது சிஎஸ்கே தனி அப்ரோச் இருந்தாங்க. பவர் பிளேல 30 ரன் 40 ரன் தாண்டவே மாட்டோன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயுஷ் மாத்திரை வந்ததுக்கு அப்புறம் தான் டீம் எல்லாமே மாறுது, அப்ரோச் மாறுது. அப்படின்னும் போது பாப்போம் சிஎஸ்கே என்ன மாதிரி கொண்டு போறாங்க. இல்ல இப்ப என்னன்னா இப்ப போன சீசனுக்கு ஓகே பாதியில வரும்போது இவங்க ஒரு நல்ல ஒரு ஹோப்ப ஸ்கோப் கொடுத்தாங்க. இப்ப இந்த சீசன்லயும் அவங்க அதே ஒரு ஸ்பிரிட்டோட அதே ஒரு ரிதமோட இருக்கணும். ஏன்னா டெவால் பிரேவிஸ்லாம் வந்து இப்போ புடிச்சிட்டாரு, ஆல்ரெடி ஒரு கூட்டத்தை புடிச்சிட்டாரு. அவர் மேட்ச் என்ட்ரி கொடுக்கும் போதே பாகுபலி போஸ்ட்ல கொடுத்து வந்துட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கும். ஸோ நல்லா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கான்வே இல்ல, அவரையும் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஓப்பனிங் எனக்கு ரச்சின் ரவீந்திராவும் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு. இல்ல அவரை மேபி வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க ஓவர்சீஸ்ல யாரை நம்பி நீங்க பெருசா, ஏன்னா ஆல்ரெடி நூர் அகமது இருக்காரு. ஓவர்சீஸ் அட்டாக்கே இல்லையேன்றேன்.